காலையில் எழுந்ததுமே டீ அல்லது காஃபி குடிக்காம பலருக்கு நாள் தொடங்குறதில்ல. சிலர் சாப்பிட்டதுமே ஒரு கப் டீ அல்லது காஃபி குடிச்சாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எந்த நேரமா இருந்தாலும் டீ அல்லது காஃபி இருந்தா அது ஒரு ஆறுதலா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி தினமும் குடிக்கிற இந்த டீ அல்லது காஃபி உண்மையிலேயே உடலுக்கு நல்லதா? எவ்வளவு குடிக்கலாம்? அதிகமா குடிச்சா என்ன நடக்கும்ன்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க உலகம் முழுவதும் பல ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆய்வுகள் படி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, டீ அல்லது காஃபியை அளவா குடிச்சா அது நம்மளோட வாழ்நாளை கூட அதிகரிக்குன்றது தான். அமெரிக்காவின் டஃப்ட்ஸ் பல்கலைக்கழகம் நடத்தின ஒரு ஆய்வுல தினமும் 1-2 கப் காஃபி குடிக்கிறவங்களுக்கு இறப்பு அபாயம் 14% வரை குறையிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வு கடந்த 10 ஆண்டுகளா 46,000க்கும் மேற்பட்டவங்க கிட்ட நடத்தப்பட்டிருக்கு. அதுல தினமும் 1 அல்லது 2 கப் காஃபி குடிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் காரணமா ஏற்படுற இறப்பு குறைவா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல பிரிட்டன்ல நடத்தப்பட்ட மற்றொரு ஆய்வுல தினமும் 2 கப் சர்க்கரை இல்லாத காஃபி குடிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் மற்றும் அதனால ஏற்படுற இறப்புகள் 11-16% வரை குறைந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதே போல 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வுல காஃபி கல்லீரல்ல ஏற்படுற கொழுப்பு மற்றும் அலர்ஜி, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது அதுக்கு மேல காஃபி குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் சிரோசிஸ் நோயால ஏற்படுற இறப்பு 40% வரை குறைகிறதா அந்த ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. இதனால காஃபி கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உதவுதுன்னு கூட சொல்லலாம். அளவா காஃபி குடிக்கிறதால உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், நீரிழிவு, அதிக கொழுப்பு போன்ற பிரச்சனைகள் குறைய உதவுது. காஃபி குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களை நல்ல பாக்டீரியாக்களா மாத்துதுன்னும், இதுல இன்ஃப்ளமேஷன் எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்புத்தன்மை உள்ள சேர்மங்கள் அதிகமா இருப்பதாகவும் ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம அளவான காஃபி குடிக்கிறது பக்கவாதம், மறதி மற்றும் நினைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகள் வருவதையும் குறைக்கக்கூடும்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. காஃபின்னு சொன்னதுமே பால் மற்றும் சர்க்கரை சேர்த்த காஃபியை தான் நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. சிலர் தினமும் 4 கப்புக்கு மேல பால் சர்க்கரை சேர்த்த காஃபி குடிப்பாங்க. அதுவும் இரவு நேரத்துல கூட குடிப்பாங்க. இது உடலுக்கு நல்லது இல்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. உடலுக்கு உண்மையான நன்மை கிடைக்கணும்னா பால் மற்றும் சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி அல்லது மிக குறைந்த அளவு சர்க்கரை சேர்த்த காஃபியை தான் நம்ம குடிக்கணும். தினமும் 1-2 கப் பிளாக் காஃபி, அதுவும் காலையிலே குடிக்கிறது நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் நம்ம காஃபி குடிச்சா இறப்பு விகிதம் 16% வரை குறையும்னு ஆய்வுகள்ல தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டா நாம சிறிதளவு இனிப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் காஃபியில இருக்கிற கெஃபைன் அதிகமா எடுத்துக்கிட்டா பதட்டம், தூக்கமின்மை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம். அதனால கெஃபைன் குறைவா இருக்கிற காஃபியை எடுத்துக்கிட்டா இந்த பக்க விளைவுகளை குறைச்சு அதிக நன்மைகளை பெற முடியும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. காஃபில சுமார் 1000க்கும் மேற்பட்ட சேர்மங்கள் இருக்கிறதாவும், அதுல பல சேர்மங்கள் நம்ம உடலுக்கு நல்லதுன்னு ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பலருக்கு இன்னொரு கேள்வி எழும்பி இருக்கும். அது என்னன்னா, காஃபில பால் கலந்து குடிக்கிறது நல்லதா இல்லையா? 1 அல்லது 2 ஸ்பூன் பால் சேர்த்தா வயிற்றுல அமிலத்தன்மை குறையலாம். ஆனா அதே நேரத்துல காஃபில உள்ள குளோரோஜெனிக் அமிலம் நம்ம உடல்ல போய் சேர்றத இந்த பால் தடுக்கும். அதே போல பால் மற்றும் சர்க்கரையில அதிக கலோரி இருக்கிறதால அது உடலுக்கு நல்லதில்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இறுதியா மருத்துவர்கள் தெளிவா சொல்றது என்னன்னா, காஃபி ஒரு சாதாரண பானம் தான். அது போதைப் பொருள் இல்ல. அதை அளவா குடிச்சா உடலுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. மாறா சரியான அளவுல சரியான நேரத்துல குடிச்சா காஃபி உடலுக்கு சில நல்ல பயன்களையும் தரும்னு சொல்றாங்க. இந்த வீடியோல நாம சொல்லியிருக்கிற தகவல் எல்லாமே பொதுவான மருத்துவ ஆய்வுகள் அடிப்படையை கொண்டதுதான். நீங்க எந்த மாற்றத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி மருத்துவரோட ஆலோசனையை கேட்டு வாங்குறது நல்லது. இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த நிறைய வீடியோஸ்க்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அதிகமாக காஃபி மற்றும் டீ குடிக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.